Hi 11th and 12th standard students. கடைசி 10 நாள் பப்ளிக் எக்ஸாம்க்கு கிட்ட நெருங்கியாச்சு. பல பேருக்கு இந்த 10 நாள் கேம் சேஞ்சிங் டேஸா இருக்க போகுது. இவ்வளவு நாள் நம்ம நிறைய கஷ்டங்கள், அதாவது பல நாள் பல வருஷங்கள் போராட்டம் எல்லாமே இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், நம்மளுடைய கனவுக்காக. சோ கீப் ஃபைட்டிங். சோ உங்களுடைய ட்ரீம்காக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஸ்பிரிட்டை இப்பயும் கூட விட்டுறக்கூடாது. சோ இந்த 10 நாள்ல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இவ்வளவு வருஷம் நான் எதுக்காக கஷ்டப்பட்டு இருந்தேன், இந்த ஒரு விஷயத்த நான் வந்து அச்சீவ் பண்றதுக்காக மட்டும்தான். சோ இந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அதை மட்டும் யோசிங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எல்லாமே மறந்து போயிடும். அது எல்லாருனாலையும் கிராஸ் பண்ணி போக முடியும். சோ அந்த ஃபைனல் 10 days தான் நம்ம இருக்கோம். சோ இந்த 10 days நம்ம எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம், and அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு என்னெல்லாம் தேவை பப்ளிக் எக்ஸாம்க்கு, அதுதான் இப்ப பார்க்க போறோம். நான் மிருதுலா ஃப்ரம் 100 Learning. So first of all, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றதுக்கே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம். இல்ல படிச்சு நிறைய விஷயங்கள் வந்துட்டு மறக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுமே மனசளவிலையும் சரி பிசிக்கலாவும் சரி கொஞ்சம் டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கு. இல்ல அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமே இருக்கு. சோ நமக்கு வீட்டுல வர ஒரு சில ப்ரெஷர் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. எப்படியாச்சும் இதுல மார்க் வாங்கிரு அப்படின்னு. இந்த 10 நாள்ல டெஃபினட்டா நிறைய விஷயங்களை உங்களாலையும் மாத்த முடியும். அதை நீங்க முதல்ல நம்புங்க. சோ உங்களுக்கு தேவையான ஸ்டடி பிளானா இருக்கட்டும், அண்ட் வேற என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நான் இப்ப கொடுக்க போறேன். சோ 80+ இந்த லாஸ்ட் மினிட்ல வாங்குறதுக்கு நமக்கு முதல் விஷயம் என்ன தேவை அப்படின்னா ஸ்டடி பிளான். சோ ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன். 10 நாள்ல எப்படி நம்ம அழகா பிரிச்சு இதுல எப்படி எல்லாம் படிக்கலாம் அப்படின்னு. சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு நாள். சோ ஐ திங்க் மேக்ஸிமம் அது போதும்னு நினைக்கிறேன். தமிழுக்கு அதிக டைம் தேவைப்படும். இங்கிலீஷ்க்கு ஓகே. சோ क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ், கிராமர் பிராக்டிஸ் பண்ணா போதும். அது போக நீங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல பயோ மேக்ஸ் அண்ட் சிஏ ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இவ்வளவு நாள் ஒதுக்குங்க. ஆனா இதுல என்ன படிக்கணும்? எஸ், நமக்கு தேவையான முக்கியமான क्वेश्चंस, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. சோ நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இல்ல இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, இப்போ நான் ஒரு செட் ஆஃப் क्वेश्चंस அப்படியே கொடுக்க போறேன். சோ அந்த क्वेश्चंஸை நீங்க சூப்பரா படிச்சுட்டு போங்க. அது எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கோ அததான் இந்த ஸ்டடி பிளான்ல இருக்கக்கூடிய டேஸ்ல நீங்க பண்ணணும். சோ அழகா பிரிச்சுக்கோங்க. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி இதை மிஸ் பண்ணாம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் எவ்வளவு பேர் உங்க ஸ்கூல் லைஃப் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க ஸ்கூல் லைஃப் யாரெல்லாம் இது மிஸ் பண்ண போறீங்க? கண்டிப்பா ஒரு ஓரத்துல அது மிஸ்ஸிங் இருக்கும். சோ டெஃபினட்டா ஏதாச்சும் ஒரு பேக் ஸ்டோரி இருந்துச்சுன்னா அதையுமே எனக்கு ஷேர் பண்ணுங்க. யாரோட ஸ்டோரிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் உங்களையே அதை ரிலாக்ஸ் பண்ண விடும். ஓகே. சோ அதை தாண்டி உங்களுக்கு தேவையான மினி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, மினி மெட்டீரியல் எல்லாமே PDF. சோ அதை இந்த வீடியோக்கு கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். டெஃபினெட்லி take that and start preparing. ஓகேவா? சோ மினி மெட்டீரியல் படிச்சா எவ்வளவு மார்க் வரும், இது வேற ஒரு பெரிய क्वेश्चन-ஆ இருக்கு. சோ அதையும் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கோம். அது இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ, அதையுமே ஒரு தடவை பாருங்க. சரி, இப்போ ஃபைனலி கமிங் டு தி எண்ட் பாயிண்ட்ஸ். இது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. சிபியும் கிவ் அப் பண்ணாம யாரெல்லாம் இந்த 10 நாள் பயங்கரமான எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க, எல்லாருனாலுமே முடியும். சோ யாருனாலுமே வந்துட்டு இது முடியாதுன்னு எந்த விஷயமுமே கிடையாது. சோ எல்லாருனாலுமே அச்சீவ் பண்ண முடியும். சோ எல்லாருமே இந்த 12th வரல வந்துட்டோம் அப்படின்னா அச்சீவர்ஸ் தான். அதை தாண்டி ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் பண்ணதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு 10 நாள் கழிச்சு. So don't worry. So சொன்ன மாதிரி keep fighting for your dreams. And உங்களுடைய ஸ்கூல் லைஃப் கதையை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். So அந்த கதையை வந்து யோசிச்சு எழுதுறதுக்கு. So definitely do share it. We'll check that out. And மறக்காம உங்க ட்ரீம்ஸ்க்காக next 10 days கஷ்டப்பட்டு படிங்க. அந்த படிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் தேவையோ அதை கண்டிப்பா நாங்க பண்ண ரெடியா இருக்கோம். So keep sharing the videos and all the best for all your exams. All the best.